விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட் கிரேவிங்ஸ். அதாவது இப்போ டயட்டிங் அப்படின்னு இப்போ வெயிட்டு குறைக்கணும்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டயட்டிங் பண்ணும்போது நிறைய சுகர் சாப்பிடணும், அதாவது சர்க்கரை உள்ள ஐட்டம்ஸு, பாயசம், ஸ்வீட்ஸு, ஜூஸஸ், இல்லைன்னா கடலை மிட்டாய் நிறைய எடுத்துக்கணும், இந்த மாதிரியான உங்களுக்கு டிசைர் வரும் இல்லையா. இதுதான் நம்ம சுகர் கிரேவிங் அப்படின்னு சொல்கிறது. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம நேரத்துக்கு தூங்கலைன்னா வரும். நைட்டு ரொம்ப லேட்டாக டிவி பார்த்துட்டோ, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு தூங்க வேண்டியவங்க நீங்கள் 12-1 மணிக்கு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அதனால உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் நிறையவே வரும். ஸோ ராத்திரி 10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப்னாலேயே இந்த சுகர் கிரேவிங் நல்ல கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்த விஷயம் புரதச்சத்து. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த 3 மீல்ஸ்லேயுமே புரதச்சத்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் பேரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸ்கின்ல ஒயிட் கலர் பேச்சஸ் வரும், அப்படி நமைச்சல் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது சுகர் கிரேவிங்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸு, ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு சர்க்கரை இருக்குது இல்லையா, பழங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ப்ளஸ் சுகரி ஐட்டம்ஸ் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் சரியாக போயிடும். அடுத்து டயட்டிங்கில் இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது ரிப்பன் பக்கோடா, பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் பனானா சிப்ஸ் சாப்பிட்றது, பஜ்ஜி, சமோசா, வடை, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, வெயிட்டே குறைக்க முடியாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஃபேட்ஸ்ன்னு இருக்குது, நல்ல விதமான ஃபேட்ஸ் இருக்குது. அதாவது பாதாம், அக்ரூட், அதுக்கப்புறம் மீனில் பார்த்தீங்கன்னா சாமன், டியூனான்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் மத்தி, ஐல, இந்த மீன்லாம் நீங்கள் குக் பண்ணும்போதே அதில் நிறைய கொழுப்புச்சத்து வரும். அது ரொம்ப நல்ல விதமான கொழுப்புச்சத்து. இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்னு ஒன்று இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீடை பொடி பண்ணி நீங்கள் மோரில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்பி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரியான ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கான அந்த தூண்டுதல் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சுகர் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் சொன்ன அட்வைஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் ரொம்ப வருடாக இருக்காங்க. ஐயோ முடி கொட்டுதே, இதுக்கு என்ன பண்ணணும், நான் எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது ஆனால் பொதுவான ஒரு கவலைக்கிடமான ஒரு ப்ராப்ளம் தான்.